கொஞ்சம் சைக்காலஜி, கொஞ்சம் டெக்னாலஜி. இது எதுக்காக இந்த தலைப்பு, இதில் இருக்கிற என்னென்ன விஷயம்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து ஷேர் பண்ணுறோம், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இங்கே வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு எபிசோடாக பார்க்கலாம். நம்ம இதில் முதல்ல இந்த பேர் காரணம் ஏன் வந்து இந்த கொஞ்சமாக சைக்காலஜி கொஞ்சமாக டெக்னாலஜி ஏன் அப்படின்னா, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, நடந்த கதை, எங்கள் ஊரில் நடந்த கதை, எங்கள் கிராமத்தில் நடந்த கதை, ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. அப்போ வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஒரு சர்க்கஸ்காரர், அவர் பேர் சர்க்கஸ்காரர், ஏன்னா அவர் பேரில் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் பேர் வந்து அப்போது என் மனசில் நின்னது எல்லாமே ஒரு சர்க்கஸ்காரர். அப்படி தான் நாங்கள் சர்க்கஸ்காரர் அவர், அப்படி தான் நாங்கள் பேசும்போதே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி தான் பேர், அந்த பேர் தான் நினச்சி அவருக்கு என்ன பேர்லாம் எனக்கு தெரியாது. சர்க்கஸ்காரர் வந்துடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து உண்மையிலேயே அவர் சர்க்கஸ்லேருந்து தான் வந்தாரா, இல்லை அவர் பண்ணுற சில விஷயம்லாம் சர்க்கஸில் காமிக்கிற மாதிரி இருக்கா, ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் டேர்ம்ஸ் தான். அவர் வந்து என்ன பண்ணார், எங்கள் ஊருக்கு வந்து அவர் வந்து ஒரு சைக்கிள் வச்சுருந்தார். அந்த சைக்கிள் வந்து சர்க்கஸில் இருக்கிற சைக்கிள் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி ஒரு சைஸு, பின்னாடி ஒரு சைஸு, முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய வீல் அது. நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் ஹென்ரி ஃபோர்ட் வில்லேஜில் தான் அந்த மாதிரி சைக்கிள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற அந்த சைக்கிள், சிங்கிள்ஸ் வீல், பெரிய, அது ஆக்சுவலாக சர்க்கிள் மாதிரியே இருக்காது. அது ஓவல் ஷேப்பில் அப்படி தான் இல்லை, அதை ஒரு வட்ட வடிவம்னு சொல்லிக்க முடியாது, இருந்தாலும் அது வேறு மாதிரி ஒரு ஷேப்பு. அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வச்சுருந்தார் அவர். முன்னாடியும் வீல், பின்னாடியும் வீல். பட் பின்னாடி வந்து ரொம்ப சின்னதாகவும் முன்னாடி வந்து ரொம்ப பெருசாகவும் இருந்த சைக்கிள் அது. அந்த சைக்கிளில் அவர் என்ன பண்ணுவார்னா, ஊருக்கு வந்துட்டு 3 நாள் அந்த சைக்கிளில் தான் இருப்பார். அவர் வந்து சாப்பிட்றதும் அந்த சைக்கிளில் தான், எல்லா விஷயமும் அதே சைக்கிள். பகல் நேரத்தில் தூங்குறது அந்த சைக்கிளில் தான். நைட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு அந்த சேலஞ்சிலேருந்து கொஞ்சம் விலகி கால் மட்டும் சைக்கிள் மேலே இருக்கும். படுத்துருக்கிறது எல்லாம் தரையில் தான், கால் மட்டும் சைக்கிள் மேலே படும். நைட்டில் மட்டும் அந்த எக்ஸெப்ஷன் உண்டு. பட் அந்த 3 நாளும் எல்லோரும், ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து எக்ஸப்ட் அந்த நைட் ஸ்டே தூங்குற அந்த டைமை தவிர மற்ற எல்லா நேரமும் அவர் சைக்கிளில் தான் இருந்தார். சைக்கிளை விட்டு குளிக்கிறது கூட அப்படி தான், சைக்கிளை அழகாக லாவகமாக அப்படியே நிறுத்தி கீழே வச்சுட்டு சைக்கிள் மேலே அந்த வீலில் நின்றுட்டு தான். கை பம்ப் இருந்துச்சு எங்கள் ஊரில், அந்த பம்பில் தண்ணி பிடிச்சி அவர் குளிப்பார். கொஞ்சம் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் எல்லா பசங்களும் வந்து அவர் சுற்றி எப்போவுமே ஒரு சின்ன பசங்க கூட்டம் இருக்கும். அவர் எப்படி வந்து சைக்கிளில் இறங்காமல் எல்லா வேலையும் பண்ணுறாங்க, ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அந்த 3ஆவது நாளில் வந்து அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரம் அவரோட பசங்களோட, எங்களோட சின்ன பசங்களோட, நானும் சின்ன பசங்க நானும் அந்த குரூப்பில் வந்து அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிற பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். அவர் வந்து சைக்கிள்லே தான் வந்து எல்லா இடத்துக்கும் போவார், பெட்டி கடைக்கு போவார், பீடி வாங்கி குடிப்பார், உடனே வந்து சாப்பாடு கடைக்கு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார். சைக்கிளில் தான் எல்லாமே. இதுக்கு நடுவில் வந்து கிட்டத்தட்ட ஜனங்களும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய வீட்டிலேருந்து சாப்பாடு வரும் அவருக்கு, இல்லை இவரே அந்த வீட்டுக்கு வெளியே உட்காந்து சைக்கிளில் அப்படியே அழகாக கீழே படுக்க வச்சு அழகாக பண்ணுவார். படுக்க வச்சுட்டு அவர் வந்து கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிடுவார். அதுக்கப்புறம் தூக்கமும் பகல் நேரத்தில் மேக்ஸிமம் சைக்கிள் மேலேயே தான் படுப்பார். இப்படி தான் அவர் 3 நாள் இருந்தார். அந்த 3ஆவது நாள் அந்த
அந்த விஷயம் சேலஞ்சு முடியும் போது இன்னொரு சேலஞ்சு அவர் வச்சுட்டார். என்னென்னா, பல்லால் தாம்பு கயிறு கட்டி பின்னாடி டயர் வண்டி, மாட்டு வண்டியில் அப்போலாம் வந்து டயர் வண்டி ஃபேமஸ்ஸு, அந்த வண்டியை வந்து பல்லால் கடித்து இழுத்துட்டு போகணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹீ இஸ் சேலஞ்சிங் ஹிம்செல்ஃப். இதை நான் பண்ணுவேன் பாருங்கள் அப்படின்னு எல்லாரையும். அதாவது 3வது நாள் சேலஞ்சு. அது அடுத்த 3 நாள் சைக்கிள் இருந்தது. வந்து கால் வந்து தரையில் படாமல் 3 நாள் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த சேலஞ்சு இந்த சேலஞ்சு. ஸோ ஒரே பரபரப்பு 3 நாள். அந்த 3வது நாள் முடியும் போது ஒரு 6-7 மணிக்கு அவர் வந்து இந்த விஷயத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் பல்லால் அந்த டயர் வண்டி இழுத்தார். அந்த நுகத்தடியில் வந்து நல்லா தாம்பு கயிறு, பெரிய தாம்பு கயிறு கட்டி அந்த தாம்பு கயிறை பல்லில் கடிச்சிட்டு இழுத்தார். இன்னும் அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது வந்து ரொம்ப நாள் எனக்கு மனசில் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இதை அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஏன் செய்யணும், எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நிறைய கேள்வி இருந்துச்சு. இப்போவும் சில சமயம் அந்த நிகழ்வு வந்து எனக்கு மறக்காமல் சில இடத்துல எங்கேயாவது போகும்போது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஏன் அவ்வளோ ஒரு விஷயம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையோட அனுபவங்கள். இப்போ நீங்கள் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள தான் நம்ம கவனிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மனுஷனோட உள்ளுணர்வு எப்போவுமே நம்மளை யாராவது கவனிச்சிட்டே இருக்கணும், நம்மளை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த ஒரு கடவுள். அப்போது கடவுளை பற்றி எப்பவுமே எல்லாரும் பேசிகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்படி தான் மனுஷனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. ஸோ இதிலேருந்து தான் நிறைய கண்டுபிடிப்பு, இதிலேருந்து தான் நிறைய புதுசாக செய்கிற விஷயம், க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஆல்சோ இன்னோவேஷன், இது எல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த ஒரு சின்ன புள்ளி இல்லை. ஆக்சுவலாக இது பெரிய புள்ளி. பட் ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன புள்ளியிலேருந்து பெரிய புள்ளிக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி இது. ஸோ இந்த விஷயம் ஏன் இப்போ இங்கே சொல்லணும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கும் அந்த விஷயத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. சைக்கலாஜிக்கலாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம், எந்த விஷயம் பண்ணாலும் ஏதோ ஒரு நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் இட் லீட்ஸ் இன்டு சம் அதர் திங். இப்போ நம்ம வேலை தேடுறதாகட்டும், இல்லை நம்ம வேலை வாங்கின பிறகு எவ்வளோ நாள் அந்த வேலையில் தக்க வச்சுக்கிறோமோ, இல்லை அந்த வேலைக்கு உள்ள ஒரு டீம் மெம்பராக, இல்லை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட, இல்லை மேனேஜராக, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவல்லாம் போய் என்ன பண்ணுறோம், என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்ம வளர்த்துக்கிறோம், என்ன மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு நம்ம இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னென்னா, எல்லாருமே வந்து நம்மளை பற்றி உயர்வான ஒரு மரியாதை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல மனுஷனோட மனசு எப்போவுமே வந்து ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கணக்கு போடுறதுல தான் அந்த சைக்கலாஜிக்கல் தாட்ஸ், சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், இது எல்லாமே வந்து இட் லீட்ஸ் இன்டு சம்திங் எல்ஸ். அப்படி ஒரு உள்ளுணர்வு தோணுன பிறகு தான், தோன்றதுனால தான் நிறைய இன்னோவேஷன்ஸ் லைக் டெக்னாலஜியில் இன்னோவேஷன் நடக்குது. ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வேலை செய்ய அது மறைஞ்சு கூட போகலாம். பட் ஸ்டில் அது ஆரம்பிக்கிற புள்ளி. இப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக் ஆரம்பிக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு, அந்த ஃபவுண்டருக்கு மார்க் ஜக்கர்பர்க் எப்படி நினச்சிருப்பாரு இல்லையா? சிமிலர் திங் ஃபார் பில்கேட்ஸ் டூ. பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிக்கும்போது அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும். இதில் அந்த உளவியல் காரணம் ஏதோ ஒவ்வொரு நடிகரும் எப்படி வந்து உருவாகிறாங்க, எல்லாரும் நம்மளை பற்றி தான் பேசணும் இல்லையா?
எல்லோரும் நம்மளை பார்க்கணும், நம்மளோட ஸ்டைல்ஸ், how we are exhibiting in front of everyone. இதுதானே நிறைய விஷயத்தை வந்து புது ஆட்களை வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் கொடுக்குது. ஸோ நாட் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இட் லீட்ஸ் இன் டு ஆல் தி டொமைன்ஸ். ஸோ இதை நான் இப்படி பார்க்குறேன். அதனால் என்ன மாதிரி டெக்னாலஜி இப்போ வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ், அந்த தொழில்நுட்பம், அந்த ரீசன்ஸுக்கு அடுத்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு இருக்குது இல்லையா, அதை பற்றிலாம் நம்ம வந்து கொஞ்சம் சேர்ந்து அதை வந்து நம்ம அலசலாம், நம்ம ஆராயலாம், அதே மாதிரி அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஹவு வி கேன் க்ரோ அவர் செல்ஃப், இல்லை நமக்கு என்ன மாதிரி அந்த இன்ட்யூட்டிவ்னஸ் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு தாட் ஓடிட்டு இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஹவு வி கேன் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். ஆண்டர்ப்ரனராக வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி டைவர்ட் பண்ணி இல்லை ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலர் நார்மல் ஒர்க்கில் இருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர் ஸ்கில்ஸ், these kind of things we need to, I wanted to discuss with you. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன நினைக்கிறேன், இல்லை இது முழுக்க இது இது எனக்குள்ளே நடக்கிற ஒரு தாட் ப்ராசஸ். இது நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கலாம், இல்லை பட் ஸ்டில் நினைக்காம கூட போகலாம். we don't want to bother too much about those things, but still கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இப்படி இருந்திருக்கலாம். இந்த டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு. இப்போ பைத்தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைத்தான் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். அது நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் தே ஆர் கிவிங் ட்ரைனிங். ஏன் பைத்தானையே வந்து எல்லோரும் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி we can discuss. அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் சேலஞ்சஸ், இல்லை அந்த உளவியல் ஒற்றுமை, அதெல்லாம் நம்ம பேசுனா இன்னும் நிறைய நமக்கு தெளிவு கிடைக்கும். இன்னும் கேள்வி வரும். கேள்வி இருந்தால் இன்னும் ஆழமாக போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவில் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நமக்கு அறியாமல் என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது ஏன்னு தெரியாமையே நம்ம இருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் டூயிங் பர்சியூவிங் அ டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா கூட பட் ஸ்டில் we need to know lot of things. அந்த மாதிரி ஒரு இட்ஸ் இஸ் ஐ ஓப்பனர் ஃபார் who is seeking some kind of experience sharing. அப்படி ஷேர் பண்ணும்போது எங்கேயோ யாரோ ஏதாவது பண்ணலாம். தட்ஸ் வாட் பண்ணாமல் கூட போகலாம். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் நோட்டோட இந்த விஷயம் கொஞ்சம் சைக்காலஜி, கொஞ்சம் டெக்னாலஜி. ஸோ இந்த சீரீஸில் திஸ் இஸ் வாட் we are going to see. ஸோ உங்களை மாதிரி எனக்கும் என்னென்ன மாதிரி விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ப்ளீஸ் keep us watching and please subscribe to our Career Mudhra channel so that you can keep update yourself on all the technologies, latest technology training, அதில் என்ன placement opportunities, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து they are opening up opportunities. let's discuss together. எப்போவுமே உரையாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். You can just keep emailing me, or you can keep WhatsApp me, you can keep message me. Okay, thank you so much.